இந்த மாதிரியான ஒரு பிரபு சார் அவர் தான் வந்து ஹீரோ ஆகலான்னு எனக்கு இது பண்ணது அவர் தான். ஏன்னா ஒரு ஹீரோ மெட்டீரியல் அவர் வந்து கொக்கீலி லாடம்லாம் பண்ண பண்ணும்போது கொக்கீலி லாடம் பண்ணும்போது கொக்கீலிலாம் வந்து நெகட்டிவ் வில்லனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் கொக்கீலி எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் ரோல் தான். நான் அவரோட படங்கள் பூரா நான் நெகட்டிவ் ரோல் தான் பண்ணுறேன். நீ ஏன்னா என்னை பார்த்ததே அவர் ஒரு நாடகத்தில் ஒரு யமனா பார்த்தாரு. அப்போ இவர் வந்து ஒரு நெகட்டிவ் ரோலுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணது. கொக்கில நல்ல ரோல் கொடுத்தாரு. லாடங்களில் வந்து ஒரு குட்டி தான், ஆனால் நல்ல ரோல். ஆனால் லாடம் பண்ணும்போது லீ பண்ணும்போது தான் வந்து சொன்னார். ஏதோ பேசியிருந்தார். என்ன அப்படின்னு, சார் என்ன சார் ஒன்றும் இல்லை போகும் இல்லை என்னன்னு சொல்லுங்க, ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தா திருத்திக்கலாம் அப்படின்னு. நீ ஹீரோவாகவே நடிக்கலாம் அப்படின்ட்டாரு. அப்போ நீங்கள் தான் படம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னார் நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணேன். அடுத்து எல்லாம் ஒரு பாயிண்டில் இருந்தது. ஆனால் அப்படி தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ணார். அவர் படத்தில் நான் ஹீரோவானேன். ஆனால் என்னை முதல் ஹீரோவாக அறிமுகப்படுத்தினது நந்து. கேவி நந்துன்னு பேரவை சாருடைய அசிஸ்டன்ட், பிரியதர்ஷன் சாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் கேவி நந்து. அவர் தான் தொட்டு பார்க்கும்போது என்னை ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணார். ரெண்டாவது தான் மெயினாக. ஆனால் மெயினாக ஒரு பெரிய பேர்